என் நெஞ்சில் குடியிருக்கும் ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி ஸ்டேஜில் சொல்லணுன்ட்டு. மனமார்ந்த நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா மற்றும் சசி சார், முருகதாஸ் சார், தனஞ்சயன் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் திஸ் டைம். எங்களுக்காக டைம் எடுத்து வந்ததுக்கு அண்ட் யூ ஹவ் மேட் த ஈவன் மோர் ஸ்பெஷல் டு அஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். பாபு விஜய் சார், தேங்க்யூ ஸோ மச் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. ஏன்னா நீங்கள் வந்து நம்ம பேசின மாதிரி நிறைய தடங்கள் இருந்தது, பட் ஸ்டில் we made this happen today and thank you so much for believing in me and like giving me this opportunity, sir. ரொம்ப ரொம்ப நன்றி. and ஜெய் சார் அவரோட இரண்டாவது படம் ரொம்ப ரொம்ப கைஸ் நான் பேசிட்டு இருக்கேன், என்ன பாருங்க. மைக் டவுன் பண்ணுமா? ஓகே ஓகே. ஜெய் சாரோட இரண்டாவது படம், இட் வாஸ் அப்சல்யூட் ப்ளஷர் ஒர்க்கிங் வித் him again and special mention to ரிச்சர்ட் சார். எங்க எல்லாரையும் ரொம்ப ரொம்ப அழகா காட்டினதுக்கு அண்ட் மிச்ச காஸ்ட் அண்ட் க்ரூ எவ்ரிபடி தேங்க்யூ ஸோ மச். ஸோ 15ஆம் தேதி மே 15th படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லாரும் வந்து உங்க ஆதரவை கொடுப்பீங்கன்னு நம்புறோம். தேங்க்யூ. வணக்கம். பாபு விஜய் வந்து நான் படம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே யார் ப்ரொடியூசர்னு கேட்டேன். நான் தான் சார் ப்ரொடியூசர் அப்படி தாங்கிட்டே சொன்னார். எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, ஏன் அப்படின்னு எடுத்தோடனே இந்த பரீட்சை எதுக்கு அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். அப்புறம் எத்தனை நாளில் முடிக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டேஸ் சொன்னார். ஆனால் நான் ஒரு விதமான பயத்தோடு தான் நான் வந்தேன் இங்கே, என்ன மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. படத்துடைய விஷுவல்ஸ், சாங்ஸோட விஷுவல்ஸும் சரி, இல்லை ட்ரெய்லர் கட்ஸும் சரி, ரொம்ப ரிச்சாகவும் ரொம்ப என்ன சொல்கிறது, இத்தனை நாளுக்குள்ளே இந்த நாளுக்குள்ளே முடிச்சிட முடியுமா அப்படிங்கிற ஒரு டைரக்டராக நான் பயங்கரமாக சர்ப்ரைஸாக அமேசிங்காக பயங்கர என்ன ஷாக்கிங்கில் இருக்கேன் பாபு. ரியலி கிரேட் ஒர்க். நான் இதுக்கு நான் முதல்ல தேங்க்ஸ் சொல்கிறது ரிச்சர்டுடைய ஒர்க்கு தான். ரிச்சர்ட் மட்டும் இல்லைன்னா இவ்வளோ ஷார்ட் டைமில் இந்த குவாலிட்டி கண்டிப்பாக கொடுத்துக்க முடியாது. ஹேட்ஸ் ஆஃப் ரிச்சர்ட், ஹேட்ஸ் ஆஃப். அப்புறம் கிரீஷோடைய மியூசிக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, சாங்ஸும் சரி. இதுக்கப்புறம் அப்புறம் அந்த பாரதியார் சாங்கில் ரேப் மிக்ஸ் பண்ண விதம் ரொம்ப நல்லா இருந்ததுமா. கிரேட், ரியலி நைஸ். பாபு விஜய் எங்கிட்ட பாஃப்டாவில் நான் கிளாஸ் எடுக்கிறப்ப ரொம்ப முக்கியமான ஒரு 4-5 பசங்க மட்டும் ஒவ்வொரு இயரும் தேர்வாங்க இல்லையா, அப்படி என்னுடைய குட் புக்கில் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் பாபு விஜய். இவருடைய படங்கள் இவங்க நமக்கு எக்ஸாமுக்கு டெஸ்ட்டுக்கு பண்ணுற அவங்க ஷார்ட் ஃபில்ம் இருக்குல்ல, அந்த ஃபில்மே சொல்லிவிட இவங்க யார் அப்படின்ட்டு. அப்படி நான் ரொம்ப மார்க் பண்ணி வச்சுருந்த ஒரு ஸ்டூடெண்ட் பாபு விஜய். இவருடைய படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப ஆர்வமாக, உங்களை மாதிரி இந்த ட்ரெய்லர்லாம் பார்த்துக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்கேன். பாபுவுடைய விஜய் அவருக்கு எங்கிட்ட சொன்னப்போ அவருடைய கோர் பாயிண்ட் மட்டும் சொன்னார். அது ரொம்ப இயல்பாகவும் ரொம்ப நடந்த விஷயமாகவும் இருந்துச்சு. அந்த ஒரு விஷயம் மட்டுமே இந்த படத்தை ஒரு சக்ஸஸான ஒரு இடத்துக்கு கொண்டு போயிடும் அப்படிங்கிற நம்புகிறேன். அன்னைக்கு ஸ்டூடெண்ட்டாக இருந்தப்போ, பாபு விஜய் ஸ்டூடெண்ட்டாக இருந்தப்போ நான் எப்படி எனக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தினாரோ அதே எதிர்பார்ப்பை இந்த ட்ரெய்லர்லேயும் சாங்ஸையும் கொடுத்துருக்கீங்க பாபு விஜய். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நம்ம ஜெய் சாரோட முக்கியமான ஒரு படமாக இந்த படமும் இருக்கும் அப்படிங்கிற நம்புகிறேன். வாழ்த்துக்கள் எல்லாருக்கும், என்னுடைய வாழ்த்துக்கள். பத்திரிகை நண்பர்கள், வீடியோகிராஃபர், ஸ்டில் கேட்டர் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி பாபு விஜயோட ஃபஸ்ட்டு ஃபில்மு, டைரக்ஷன்லேயும் சரி ப்ரொடக்ஷன்லேயும் சரி ஃபஸ்ட்டு ஃபில்ம். என்னோடய ஃபஸ்ட்டு ஃபில்ம் அப்போது நான் எப்படி ஒரு ஆர்வமாக இருந்தனோ, எவ்வளோ சந்தோஷமாக இருந்தனோ அதே அளவுக்கு சந்தோஷமாக நான் இன்றைக்கி இருக்கேன். பாபு விஜய் எனக்கு ரொம்ப நெருக்கமானவர். ரொம்ப நீங்களாம் இதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸுங்களாம் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணும்போது உங்களை கமிட் பண்ணியிருப்பார், ப்ரொடியூசராக கமிட் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல சம்பளம் பேசியிருப்பார். ஆனால் படம் முடியும் போது தான் தெரிஞ்சிருக்கோம் உங்ககிட்ட 3 மடங்கு வேலை வாங்கியிருப்பார் எல்லார்கிட்டையும். ஏன்னா எனக்கு தெரியும் பாபு விஜய் எந்த மாதிரின்னு சொல்லி.
ஒரே சுவாரஸ்யமான சம்பவத்தை சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன். இது வந்து சர்க்கார் டைமில் நடந்த ஒரு விஷயம். ஸோ சர்க்காரில் வந்து அந்த படம் முடிஞ்ச பிறகு ஒரு ஈவெண்ட் ஒன்று நடந்தது. அதில் வந்து இன்டர்வியூ வந்து அதில் இருந்த எல்லா ஆர்டிஸ்ட்டும் பண்ணிட்டு இருந்தோம். அதில் வந்து நான் ஹீரோயின் அப்புறம் வந்து பழக்கற்பையா சார் இருந்தார். ஸோ நாங்கள்லாம் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தோம். அப்போ கொடுத்துட்டு இருக்கும்போது பழக்கற்பையா சார் வந்து பாபு விஜய்கிட்ட கூப்பிடுறாரு. அப்போ வந்து அவர் சொல்கிறாரு, விஜய் பாபு, எனக்கு வந்து அரசியல் மீட்டிங்னா நான் பேசிடுவேன், சினிமா இன்டர்வியூனா எனக்கு எப்படி கொடுக்குதுன்னு எனக்கு தெரியலையே, எனக்கு என்ன பேசணும் சொல்லுங்கள் அப்படின்னு. ஒன்று சொல்லார், இல்லை சார் நீங்கள் வந்து சொல்லலாம்ல சார், ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் வந்து சினிமாவில் நடிக்கிறதுக்கு பயந்தீங்க, அப்போ நான் வந்து உங்களை பார்த்தேன், வந்து பார்த்துட்டு நான் சொன்னேன், நான் வந்து இல்லை சார், நான் இல்லை இதில் வில்லன் கேரக்டர் நான் எப்படி பண்ணுறது, நான் ஏற்கனவே பொது வாழ்க்கையில் இருக்கேன் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன் வந்து, இல்லை சார் நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் வந்து இல்லை நீங்கள் இந்த வந்து கேரக்டர் பண்ணீங்கன்னா நீங்கள் நல்லா ரீச் ஆவீங்க, நீங்கள் வேணால் உங்கள் பேர பசங்கிட்ட கேட்டு பாருங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நீங்கள் போய் உங்கள் பேர பசங்கிட்ட கேட்டீங்க, அவங்க வந்து விஜய் சார் படமா கண்டிப்பாக பண்ணுங்க, நீங்கள் நல்லா ரீச் ஆவீங்க அப்படின்னு அவர் சொன்னார்ல சார், அதை பேசுங்க சார். ஓ கரெக்ட் இல்லை, அதை பேசலாம் சார். அப்புறம் முக்கியமாக இந்த படம் ஆரம்பிச்சது வந்து நீங்கள் வந்து என்னை விஜய் பாபுன்னே கூப்பிடுறீங்க. என் பேர் விஜய் பாபு கிடையாது, என் பேர் பாபு விஜய், நல்லா சொல்லுங்க பாபு விஜய் அப்படின்னு அவரை மிஸ்மரைஸ் பண்ணிட்டார். இப்போ இன்டர்வியூ ஆரம்பிக்குது, என் பக்கத்தில் உட்கார்றாரு, அவர் எதிர்பார்த்த கேள்வி கரெக்டாக வருது. எப்படி சார் இந்த படத்தில் நீங்கள் நடிச்சீங்க, நீங்கள் வந்து ஒரு பொலிட்டீஷியன், நீங்கள் எப்படி வந்து இந்த படத்தில் நடிச்சிங்க அப்படின்னு. இந்த படம் வந்து நான் வந்து என் வீட்டுக்கு வந்து டைரக்டர் அனுப்புனாருன்னு சொல்லி பாபு விஜய்னு ஒருத்தர் வந்தார். அப்போ சொன்னார், நான் வந்து எப்படிங்க இது நான் நடிக்கிறது, நான் வந்து இதில் பாலிடிக்ஸில் பொது வாழ்க்கையில் இருக்கேன் அப்படின்னு கேட்டேன். அப்போ பாபு விஜய் சொன்னார் வந்து, இல்லை சார் நீங்கள் உங்கள் வீட்டில் வேணால் கேட்டு பாருங்கன்னு சொன்னேன். உடனே அவர் சொன்னார். அப்போ நான் சொன்னேன், இல்லை பாபு விஜய் நான் எப்படி பாபு விஜய் நான் எங்கள் வீட்டில் ஒத்துக்குவாங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து மறுநாள் வந்தார், பேர பசங்களாம் இல்லைப்பா நீங்கள் பண்ணுங்கன்னு. அப்புறம் மறுநாள் பாபு விஜய் வந்தார். அப்போ பாபு விஜய்கிட்ட நான் சொன்னேன், பாபு விஜய் நான் இந்த படத்தை பண்ணுறேன் பாபு விஜய். நான் பக்கத்தில் இருக்கேன், ஏய் படத்து டைரக்டர் நான், என்ன ஒரு தடவை கூட என் பேரை சொல்ல, இத்தனை தடவை பாபு விஜய்ன்னு சொல்றாருன்ட்டு இவனை தேடணும், அப்படியே எங்கடா இருக்கான் அப்படின்னு இவனை தேடணும். இதே மாதிரி ஒரு லைட்ல அப்படியே அவுட்லைன்ல போனேன், என்னை பார்த்து நேராக கேமரா பின்னாடி இருந்துட்டு அங்கேருந்து இப்படி எட்டி பார்க்கலாம், என்னடா இதெல்லாம் அப்படின்னு. அப்புறம் முடிச்ச உடனே இன்டர்வியூ முடிஞ்சது. உடனே வெளில வந்தோன்னா நான் கேட்டேன், ஏய் என்னடா படத்து டைரக்டர் நானா நீயா, உன் பேர் இவ்வளவுதான் சொல்றாரு, என் பேர் ஒரு தடவை கூட சொல்ல அப்படின்னா. சார் விடுங்க சார், ஆத்துல போற தண்ணி அவன் அண்டா அல்றான், நான் ஒரு சொம்பு தானே சார் அண்ணன், விடுங்க சார். ஸோ அந்த மாதிரி ஒரு நெருக்கமான ஒரு, முக்கியமா என்னுடைய கடினமான சமயத்துல அந்த படம் ரிலீஸ் ஆனப்போ அப்போ வந்து போஸ்டர் எல்லாம் கிழிக்கிறது அப்படி இப்படின்ட்டு ஒரு பயங்கரமா நடந்தது. அப்போ வந்து அது இல்லாமல் என்னை வந்து அப்போ வந்து போலீஸ்லாம் துரத்திட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் வந்து பாபு விஜய் வண்டி ஓட்டி ஒரு நல்ல டிண்டட் கிளாஸ் அதில் உட்காந்துக்கிட்டு 2 பேரும் போயிட்டு இருப்போம். அப்போ காசி தியேட்டர் பக்கத்தில் வந்து அவர் வண்டி ஓட்டுறாரு, நான் வண்டி பக்கத்தில் உட்காந்துருக்கேன். அந்த காசி தியேட்டர் வெளியில் வந்து போலீஸ் ஃபுல்லாக அந்த பேனர்ஸ் கட் அவுட் எல்லாம் கிழிக்கிறாங்க. அப்படியே நாங்கள் 2 பேரும் அப்படியே பார்க்க கண்ணில் இருந்து தண்ணியாக வருது, என்னடா இப்படி போஸ்டர் கிழிக்கிறாங்களேன்னு சொல்லி. அந்த மாதிரி ஒரு கடினமான நேரத்துலையும் ஒரு ஹார்ட் டைம்லையும் எனக்கு வந்து பாபு விஜய் கூட வந்திருக்காரு. இதில் என்ன ஒரு காமெடினா, இன்னைக்கு காலையில் நான் கேட்குறேன், பாபு விஜய் என்ன பேசுறது அப்படின்னு. சார் அன்னைக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்தது இல்லை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அதை மறுபடியும் என்ன பேச வச்சுட்டான் பார்த்தீங்களா. ஸோ அதுதான் பாபு விஜயோட டேலண்ட். ரொம்ப ஒரு சின்சியர். என்கிட்ட இருந்த உதவி இயக்குநர்கள் ஒரு 12 பேர் டைரக்டர் ஆகியிருக்காங்க இது வரைக்கும், எல்லா லாங்குவேஜ்லையும் சேர்த்து. அதில் இன்னைக்கு வந்து பாபு விஜயோட ஒரு ஃபர்ஸ்ட் டே அப்படின்னும் போது எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டெய்லி வந்து ஒரு 7:30 அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக நான் கீழே இறங்கும்போது வண்டியில் நின்றுட்டு இருப்பார், அப்படி வண்டியில் சாஞ்சிட்டு நின்றுட்டு இருப்பார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சில அசிஸ்டன்ட் டைரக்டருங்க தான் வந்து நம்மளை சோம்பேறி ஆக்கிடுவாங்க. எப்படின்னா நம்ம உட்காந்து ரெடி பண்ணி வர்றதுக்குள்ள
ரிஹர்சல் அது இது எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பக்கா வந்து ஒரு தடவை ரிஹர்சல் பண்ணும்போது பார்த்துட்டு அப்படியே நம்ம டேக் போகலாம். அந்த அளவுக்கு என்னை வந்து சோம்பேறி ஆக்குனதுல பாபு விஜய்க்கு நிறைய பங்கு இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து டைரக்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அதுக்காக நான் வந்து வாழ்த்துறது இல்லை, இறைவனை நான் வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக இந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆகணும். அதுக்கப்புறம் அந்த படத்தில் கதாநாயகன் ஜெய்க்கும் எனக்கும் ஒரு நல்ல ஒரு கனெக்ட் உண்டு. என்னோட ப்ரொடக்ஷனில் ஃபஸ்ட்டு படம் எங்கேயும் எப்போதுலையும் அவர் தான் ஹீரோ பண்ணார். ஸோ ஒரு ஒரு லக்கு இருக்குது. அதே மாதிரி ராஜாராணி என்னோட ப்ரொடக்ஷனில் 2வது படம் பண்ணார். ஸோ இது 3rd ஃபில்ம். ஒரு ஹாட் ட்ரிக் வெற்றியை வந்து நீங்கள் வந்து ஏன் அசோசியேஷனில் நீங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வாழ்த்துறேன். ரொம்ப நல்ல ஆர்டிஸ்ட்டு, அற்புதமான நல்ல டைமிங். அவர் சினிமாவில் விட பர்சனலாக நீங்கள் பேசி பார்த்தீங்கன்னா அந்த டைமிங் காமெடிலாம் ரொம்ப நல்லா பண்ணுவார். ஏன்னா எங்கேயும் இப்போதும் ரிலீஸ் அப்போ நாங்கள் வந்து ஒரு டூர் தியேட்டர் விசிட் மாதிரி போனோம். அப்போ அவரோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர், அந்த டைமிங் என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சு. ஜெய்சாருக்கும் இது வந்து ஒரு பெரிய வெற்றி படமாக அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன். அப்புறம் இந்த படத்தோட ஹீரோயின் மீனாட்சி வந்து இவங்க வந்து ஒரு கிளாசிக்கல் டான்ஸர். எனக்கு இவங்களை முன்னாடி தெரியும், ரொம்ப முன்னாடி தெரியும்னா தெரியும், அவ்வளோதான். என் பொண்ணு வந்து இவங்க 2 பேரும் ஒரே டீச்சர்கிட்ட வந்து குருக்கிட்ட வந்து கிளாசிக்கல் டான்ஸ் கற்றுக்குறாங்க. என் பொண்ணு வந்து 10th படிக்கிற சின்ன பொண்ணு தான். ஸோ அந்த டைமில் வந்து இவங்களை நான் பார்த்துருக்கேன். ஸோ அவங்களுக்கும் இது பாபு விஜய் வந்து சொன்னாப்ல இவங்க தான் அப்படின்னு, ஐயோ எனக்கு தெரியுமே அப்படின்னு ஸ்டில்லு காமிச்சோன்னே தான் எனக்கு தெரிஞ்சுது. பட் அவங்க பேர் அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ இந்த படத்தில் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. சாங்ஸில் ரொம்ப நல்லா இருக்காங்க. நல்ல ஒரு அப்பீரன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கும் நல்ல ஒரு எதிர்காலம் தமிழ் சினிமா கிடைக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். கேமராமேன் வந்து சொன்னார், ரொம்ப ஃபாஸ்ட்டுன்னு சொன்னார். எப்படிடா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ண அப்படின்னு கேட்டப்போ சொன்னாப்புல, இல்லை சார் நல்ல ரிச்சர்டு வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக பண்ணுறாரு அப்படின்னு சொன்னார். ஃபாஸ்ட்டாக பண்ணுவாங்க நிறைய பேர், ஆனால் ஃபாஸ்ட்டாக நல்ல குவாலிட்டியாக கொடுக்கறது வந்து சில பேர் தான் இருக்காங்க. நீங்கள் வந்து நல்ல குவாலிட்டி கொடுத்துருக்கீங்க. நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் வேல்யூவை வந்து செலவு பண்ணுற பணத்தை ஸ்க்ரீனில் காட்டுறது தான் வந்து ஒரு கேமராமேன் ஒரு கஷ்டமான வேலை. அது ரொம்ப காமிச்சிருக்கீங்க. நிறைய லொக்கேஷன்ஸ் போயிருக்கீங்க. கொடைக்கானல் போய் அவுடோரில் போய் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஷூட் பண்ணதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். ரொம்ப வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கும். எடிட்டரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. மியூசிக் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. பர்டிகுலராக அந்த வீவேன் என்று நினைத்தாயோ அந்த ஒரு வைப் வந்து சூப்பராக இருந்தது. கேட்கும்போதே ரொம்ப நல்லா இருந்தது. சாங்ஸும் விஷுவல்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நிறைய தடைகளுக்கு அப்புறம், நிறைய போராட்டங்களுக்கு அப்புறமும் இந்த படத்தை வந்து பாபு விஜய் உங்கள் முன்னாடி கொண்டு வந்து சமர்ப்பிச்சிருக்கிறாரு. ஸோ இந்த படத்தை வந்து தியேட்டரில் பார்த்து, குறிப்பாக பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், யூடியூபர்ஸ் எல்லாமே இந்த படத்துக்கு நல்ல ஒரு ஆதரவு கொடுங்க. பாபு விஜய் டைரக்டராகவும் ப்ரொடியூசராகவும் ஜெயிக்கணும்னு சொல்லி நான் வாழ்த்தி இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். அவையோர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள், ஊடகவியலாளர்கள், சமூக வலைதள பயன்பாட்டாளர்கள், உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். முதல்ல ஆண்டவனுக்கு நன்றி, இப்படி ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை கொடுத்ததுக்கு. என்னுடைய பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய நன்றி, அன்பு. அப்புறம் முக்கியமாக என்னுடைய மனைவி, அவங்க இல்லைன்னா நான் இல்லை. அவங்களால தான் இன்றைக்கி வந்து நான் வந்து இருக்கேன். எல்லா வகையிலும் என்னை சப்போர்ட் பண்ணது அவங்க தான். லவ் யூ ஷர்மி. அண்டு என்னுடைய நண்பர் சத்யநாராயணன், அவர் தான் நான் தூங்கி போனப்போல்லாம் என்னை வந்து தாங்கி பிடிச்சி உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை மோட்டிவேட் பண்ணி எல்லா வகையிலும் சப்போர்ட்டிவாக இருக்கார். தேங்க்யூ சார். ஸோ இது வந்து சினிமாவை தாண்டி, அண்டு சினிமானா என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான் என் மைண்டில் வரும், ஏஆர் முருகதாஸ். அது மட்டும்தான் எனக்கு வந்து சினிமாவில் வந்து இருந்துச்சு. எனக்கு வந்து எப்படியாவது வந்து சார்கிட்ட ஒரு படம் ஒர்க் பண்ணிடணுங்கிற ஒரே ஒரு ஆசை தான். எனக்கு படம் பண்ணுற ஆசையே ஸ்டார்டிங்கில் கிடையாது. நான் எப்பயுமே அதை தான் சொல்லிகிட்டு இருப்பேன். ரமணா படம் பார்த்ததுலேருந்து, ரமணா எத்தனை தடவை பார்த்துருக்கேன்னு எனக்கே தெரியாது. அவ்வளோ வந்து எனக்கு வந்து எப்படியாவது முருகதாஸ் சட்டை ஒரு படம் ஒர்க் பண்ணிட்டா போதும், அசிஸ்டன்ட் டைரக்டரா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ லவ்னா எப்படின்னா, நான் ஒரு பொண்ணாக பிறந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க வீட்டில் பயங்கர பிரச்சனை வந்திருக்கும். அவ்வளோ லவ். ஸோ சாருக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். ஏன்னா சார் வந்து மற்றவங்களுக்காக அவ்வளோ பண்ணுவார். அதுவும் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு வந்து அவ்வளோ பண்ணுவார்.
இன்னைக்கு வந்து நான் இங்கே நிற்கிறது, இந்த படம் பண்ணது, மற்றவங்க எல்லாம் பேசுறது, சினிமாவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து சார்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது தான். அண்டு அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டது வந்து ஒரு 5% தான் இருக்கும். அந்த 5%க்கு தான் இந்த பாராட்டுக்கள் நீங்கள் சொல்கிறது எல்லாமே. ஃபுல்லாக கற்றுக்க முடியாது யாராலையுமே. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் அவர். ஏன் இதை சொல்கிறேன்னா, ஒரு படம் இப்போ இவங்க சொல்கிறாங்கல்ல எல்லாரும், அவர் வந்து அவ்வளோ இப்படி பண்ணுவார் அப்படி பண்ணுவார், கரெக்டாக டிசிஷன் எடுப்பார்னா எங்களை பண்ண விடுவார். சார்கிட்ட நான் பெருசாக கற்றுக்கிட்டது, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸை வந்து பண்ண விடுவார். அது தப்போ ரைட்டோ ஃபஸ்ட்டு பண்ணுங்க, அதுக்கப்புறம் அதை வந்து கரெக்ஷன் பண்ணுவார். அண்டு அசிஸ்டன்ட் டைரக்டரை எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து சார் வந்து ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸாம்பிள். அவர் கூட அசிஸ்டண்டாக இருக்கும்போது நம்மளுக்கு வெளி உலகமே எதுவுமே தெரியாது. அவ்வளோ வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து அவர் வந்து கூடவே வச்சிருப்பார். எல்லா விஷயம் ஷேர் பண்ணுவார், எல்லாமே. அதெல்லாம் வந்து மற்றவங்களாம் சொல்லுவாங்களான்னு தெரியாது, அவ்வளோ விஷயங்களை ஷேர் பண்ணுவார். ரொம்ப தேங்க்யூ சார். எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ரொம்ப சார் கூட வந்து சார் ஆக்சுவலி வந்து நான் வெளியில் வந்துட்டு ரொம்ப மிஸ் பண்ணேன். சார் கூட திரும்ப ரொம்ப நாள் கண்டினியூ பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா என்னுடைய ஏஜ், நான் பிஸ்னஸ்லேருந்து வந்திருந்தேன், படம் பண்ணணும். இல்லைன்னா நான் வந்து ஒரு 22-23 வயசில் சார்கிட்ட எல்லாம் சேர்ந்துருந்தேன்னா ஒரு 20-25 வருஷம் அவரே தயவு செஞ்சு வெளில படம்னு சொல்கிற அளவுக்கு நான் இருந்திருப்பேன். ஸோ தேங்க்யூ சார், எல்லாமே உங்களால் தான் சார். அதுக்கப்புறம் சார்கிட்ட நான் சேரணும்னு நினைக்கும் போது, என்னடா நம்ம போனோன்னா உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்பாங்க. அவ்வளோ பெரிய டைரக்டர் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியாது. அப்போ தான் எனக்கு வந்து பாப்டாவில் ஜாயின் பண்ணேன். தனஞ்சயன் சார் சேர்த்துட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏன்னா நான் தான் லாஸ்ட்டாக சேர்ந்த ஸ்டூடெண்ட்டு. நெக்ஸ்ட் டே வந்து காலேஜ் ஓப்பன் பண்ணுறாங்க, எல்லாமே அட்மிஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னாங்க. பிரசன்னா மேடம் ஒருத்தங்க இருந்தாங்க, இல்லைப்பா அட்மிஷன்லாம் முடிஞ்சிச்சு வெளில போ அப்படின்ட்டாங்க. என்னடா இது இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நான் தனஞ்சயன் சாரை பார்த்துட்டு தான் போவேன் அப்படின்னேன். அப்புறம் அப்போ வெயிட் பண்ணேன் அப்படின்னாங்க. 2 hours வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் தனஞ்சயன் சார் வந்தார். ஒரு 10 minutes தான் பேசினேன். அவர் எதோ என்ன நினச்சாருன்னு தெரில. உடனே சரி ஓகே ஒரு சேர்த்து விட்ருங்க அப்படின்னாங்க. ஸோ பாப்டாவில் சேர்ந்ததுக்கப்புறம் தான் எனக்கு வந்து சினிமா ஆசைகளில் இருந்தேன். பட் சினிமாவை எப்படி அப்ரோச் பண்ணணும், என்ன சினிமானா என்ன அப்படிங்கிறது வந்து எனக்கு கற்றுக் கொடுத்தது வந்து பாப்டா தான். அதுவும் பாப்டாவில் வந்து என்னுடைய மாஸ்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரன் சார், பாக்யராஜ் சார், லெனின் சார். ஸோ அப்படிப்பட்ட பெரிய மாஸ்டர்ஸு அவங்களாம் இங்கே இல்லை, அதனால அவங்க நேம்ஸை ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன். ராம் சார். ஸோ அவங்ககிட்டலாம் படித்தேன். முக்கியமாக வந்து சசி சார் வந்து நான் எல்லா கிளாஸ்லையுமே கொஞ்சம் நிறைய பேசுவேன், எல்லாத்தையுமே நிறைய பேசுவேன். பட் சசி சாரை பார்க்கும்போது எனக்கு என்னமோ ஒரு மாதிரி பயமாக இருக்கும். அவர் முருகதாஸ் சார் மாதிரி இருக்கிறதாலையா என்னன்னு எனக்கு தெரியாது. அவர்கிட்ட மட்டும் நான் அவ்வளோவா பேசவே மாட்டேன், ரொம்ப சைலண்ட்டாக இருப்பேன். பட் ஆனால் சார் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து அவர் சொன்ன ஒரு வார்த்தை தான் சினிமாவில் வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து சினிமாவை கற்றுக்கிட்டது எனக்கு அங்கேருந்து தான் ஆரம்பிச்சிச்சு இன்றைக்கி வரைக்கும். இனிமேல் நீங்கள் பார்க்குற எல்லாத்தையும் வந்து சும்மாவே மற்றவங்க பார்க்குற மாதிரி பார்க்கக்கூடாது, அதை ஒரு ஷார்ட்டாக பார்க்கணும். இதை கம்போஸ் பண்ணால் எப்படி இருக்கும், இப்போ நீங்கள் எல்லாரும் இப்போ பேசிகிட்டு இருக்கீங்க, எல்லாரையும் பார்க்குறீங்கன்னா நீங்கள் கேமரா வச்சிங்கன்னா அதில் என்ன கவர் ஆகும் அப்படி பார்க்கணும். அப்படி பார்க்க கற்றுக்கிட்டா தான் நீங்கள் படம் பண்ணும்போது அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னாங்க. அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் எதை பண்ணாலும் அது மாதிரி தான் சார் தோணுது. ஸோ அங்கேருந்து தான் என்னுடைய சினிமாவுடைய லேர்னிங்ஸ் வந்து ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து மெயின் வந்து தனஞ்சயன் சார். அவர் தான் வந்து ப்ரொடக்ஷன் கிளாஸ் எடுப்பார் அப்போ பாப்டாவில். அப்போ ப்ரொடக்ஷன் பண்ணும்போது என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணக்கூடாது, எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிளியராக சொல்லி கொடுப்பாரு. ஸோ அது வந்து எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போதே ஃபஸ்ட்டு நான் அவரை தான் போய் மீட் பண்ணேன். சார் இந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன் சார்ன்னு சொல்லிட்டு அவர் நிறைய விஷயங்கள் சொல்லுவார். அதில் நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் எடுத்துட்டோன்னா நல்லாயிருக்கும், எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா குளறிடுவீங்க. ஸோ அந்த வகையில் எனக்கு ரொம்ப நல்லா அட்வைஸ் பண்ணார். அவருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி. ஸோ வந்திருக்கிற கெஸ்ட்டில் வந்து அவங்க 3 பேர் கெஸ்ட்டு கிடையாது, என்னுடைய குருமார்கள். குரு வணக்கம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தை பற்றி எடுத்துட்டோன்னா மெயினாக வந்து இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து ரிச்சர்ட் சார் உள்ளே வந்தார். ஜெய் சாரை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரிச்சர்ட் சார் வந்தார். ரிச்சர்ட் சார் வந்து நான் ரிச்சர்ட் சாரை ஃபஸ்ட்டு நான் கமிட் பண்ணல, நான் வேற ஒரு நியூ கேமராமேன் போகலாம், ஏன்னா சின்ன படமாக பண்ணலாம், அவ்வளோ பெரிய கேமராமேனு அப்படின்னு சொல்லிட்டு அவரே எனக்கு ஃப்ரெண்டு. அதுக்கு முன்னாடியே நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ண வேண்டியது. அது அன்ஃபார்ச்சுனேட்லி விஜயாண்டனி சார் படம் ஒரு 2 years அவருக்கு இருந்த சில பிரச்சனைகளால் அந்த படம் வந்து கண்டினியூ பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ அந்த படத்துக்கே நான் ரிச்சர்ட் சார் கூட இருந்தேன். ஸோ அது பெரிய படம், அது ஓகே. இந்த படத்துக்கு எப்படி கூப்பிட்றது, நான் கூப்பிடவே இல்லை. அண்ட் அவருக்கே விஷயம் தெரிஞ்சு அவர் ஒரு நாள் ஃபோன் பண்ணார், படம் பண்ணுறீங்களாமே, கங்க்ராட்ஸ், யார் ப்ரொடியூசர்னா? நான் தான் சார் ப்ரொடியூசர். நீங்கள் தான் ப்ரொடியூசரா? யார் கேமராமேன்னாரு? இல்லை சார் நான் புதுசு போகலான்னு. எங்கள் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த 1/2 hour ஆஃபீஸில் இருந்தார்.
ஆஃபீஸுக்கு வந்தார், என்ன படம் என்ன எல்லாத்தையும் கேட்டார். ஒரு 1 hour பேசிட்டு நான் இந்த படம் பண்ணுறேன் அப்படின்ட்டாரு. சார் எனக்கெல்லாம் அவ்வளோலாம் என்னக்கெல்லாம் சேலரியெல்லாம் கொடுக்க நான் உங்ககிட்ட சேலரியை பற்றி பேசவே இல்லையா? நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க. அவர் அன்றைக்கி சொன்ன ஒரு வேர்டு, சார் யாராக இருக்கோ போய் உழைக்கிறேன், ஒரு ஃப்ரெண்டு நீங்கள் படம் பண்ணுறீங்க, பணமா சார் முக்கியம், நான் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் ஒரே 1 பைசா கூட வாங்கலை சார், ஒரே 1 ரூபா வாங்கலை சார். நான் எவ்வளோ தூரம் வந்து சார் என்னால் என்ன முடியுதோ அதை கொடுக்குறேன் அப்படின்னாரு. பணத்தை பற்றி என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் 1 பைசா வாங்கலை. அந்த படத்தை வந்து அதுக்காக வந்து எந்த இடத்துலையும் அவர் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் மாதிரி ஒர்க் பண்ணார் சார். தேங்க்யூ வெரி மச் சார், லவ் யூ சார். ஸோ அவரால் தான் இந்த படம் வந்து இவ்வளோ குவாலிட்டியாக வந்தது. என்னன்னா அவர் வந்து இப்போ பணம் வாங்கியிருந்தா கூட பணம் வாங்கிட்டோம் அதுக்கு செலவு பண்ணியிருப்போம்னு நினச்சிருப்பாரா என்னன்னு தெரியல. அவருடைய படம் மாதிரி எடுத்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக என்ன குவாலிட்டி எதுவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாமல் அப்படி வந்து எடுத்தார். அதனால தான் இந்த படம் வந்து என்னால் நினச்ச நேரத்தில் ஒரு கேமராமேன் அடிக்கடி எங்கள் டைரக்டர் சொல்லுவார், கேமராமேன் வந்து ரொம்ப முக்கியம், அவங்களோட செட்டான மட்டும்தான் நம்மளுக்கு வந்து படம் நம்ம நினச்ச மாதிரி வரும், வேறு யார் கூட வேணாலும் நீ சண்டை போடுவோம், கேமராமேனோட மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்ட்டு. அண்டு அவர் ரிச்சர்ட் சார் அப்படின்னும்போது நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க, ரிச்சர்ட் சாரா அவர் பயங்கரமாக சத்தம் போடுவார், அவர் டைரக்டர்லாம் சண்டை போட்டுட்டு போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எங்கள் 2 பேருக்குள்ள கால்குலேஸ் ரொம்ப நல்லா சிங்க் இருந்துச்சு, சூப்பராக பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து கிரீஷ் பிரதர் உள்ளே வந்தார். கிரீஷ் பிரதரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ரொம்ப சாஃப்டான ஒரு கேரக்டரு. நம்ம என்ன கேட்குறோம் அப்படிங்கிறத அவர் ஃபஸ்ட்டு லிசனர், நல்ல ஒரு லிசனர். நம்மள்கிட்டேருந்து கேட்பார், என்ன உங்களுக்கு என்ன மாதிரி வேணும், என்ன மாதிரி சுச்சுவேஷன் எல்லாமே கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அவர் வந்து டியூன் போட்டு கொடுப்பாரு. ஸோ அது வந்து உள்வாங்கிக்கும் போது அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும், அந்த சிங்கு கரெக்டாக வரும்போது அவர் வந்து நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்துட்டு இந்த மாதிரி டியூன், இவனுடைய டேஸ்ட் இதுதான் இதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டியூனை போட்டு கொடுப்பாரு. அந்த டியூனை பார்த்த உடனே நம்மளுக்கு கேட்ட உடனே பிடிச்சிடும். ஸோ அவருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி. அவர் கூட ஸ்னேகன் சார் ஒர்க் பண்ணும்போது நிறைய ஜாலியாக நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். சார் வந்து அவர் அந்த வேர்ட்ஸை வந்து நான் இந்த மாதிரி ஒரு மீனிங்கில் வரணும் சாருங்கும் போது அவர் உடனே அடுத்த நிமிஷம் வந்து ஒரு வேர்ட்ஸை வந்து சொல்லுவார். அப்படியே அது வந்து நான் என்ன நினச்சேன்னா அந்த வார்த்தைகளை நம்ம கவிஞர் கிடையாது, நம்மளால் அந்த மாதிரி வார்த்தைகளை சொல்ல முடியாது, பட் அவர் கரெக்டாக கொண்டுட்டு வந்துடுவார். ஸோ அவருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி. அதுக்கப்புறம் எடிட்டர் வந்து என் தம்பி டார்லிங், அவன் தான் என்னுடைய ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் பண்ணான். அந்த ஷார்ட் ஃபிலிமை ரிலீஸ் பண்ண முடியாத அளவுக்கு கேவலமாக எடுத்து வச்சுருந்தோம். அந்த ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸே பண்ணல. ஸோ அதுலேருந்து ஆரம்பிச்சிச்சு, அட்லீஸ்ட் படத்தை அதை பண்ணி எடுத்துட்டோம். ஸோ தேங்க்யூ டார்லிங். அதுக்கப்புறம் வேறு 2-3 ஷார்ட் ஃபிலிம்லாம் கரெக்ட் பண்ணிட்டோம். ஸோ டார்லிங்க்கு ரொம்ப நன்றி. ஆர்ட் டைரக்டர் ரொம்ப ஷார்ட் பீரியடில் இந்த படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அதே போல் வந்து எந்த கேப்புமே விடாமல் நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதுக்கு ஈடு கொடுத்து அவங்களுடைய அசிஸ்டன்ஸும் அவரும் வந்து அப்படி ஒர்க் பண்ணுவாங்க, நைட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணுவாங்க. காலையில் போகும்போது கரெக்டாக ரெடி ஆகிடும். நான் எப்பயுமே டெய்லியே வந்து நைட் ஷூட் வரைக்கும் 10 மணி வரைக்கும் கண்டினியூ பண்ணுவேன். ஸோ 10 மணிக்கு மேலே நாங்கள் விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் நான் 7 மணிக்கு வந்து நம்ம கேமராமேனே 7 மணிக்கு வந்துடுவோம், 7:30 மணிக்கு ஷார்ட் வைக்கலாம் அப்படிங்கும்போது அவர் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருப்பாரு. ஸோ அவருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள். அதுக்கப்புறம் மெயினாக வந்து ஹீரோயினுக்கு வந்து நான் வந்து நிறைய பேர் ஆப்ஷன்ஸ் பார்த்துருந்தேன். இந்த பொண்ணு இவங்களை வந்து நான் விஜயானி சார் கான்சர்ட்டில் பார்த்தேன். அப்போ பார்த்துட்டு இந்த படம் பண்ணும்போது இந்த பொண்ணு கரெக்டாக இருக்குமே அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன். கரெக்டாக அவங்களே வந்து ரொம்ப நாள் கொஞ்சம் அவங்கள தேடி கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, கம்யூனிகேஷன் கொஞ்சம் கேப்பாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க வந்து கதையை கேட்டுட்டு அவங்களும் வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி. அதுக்கப்புறம் இந்த படத்தில் என் கூட ஒர்க் பண்ண என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், என்னுடைய நிறைய நேரம் திட்டியிருக்கேன், ரொம்ப டென்ஷனாக பண்ணியிருக்கேன், என்னுடைய ஓட்டத்துக்கு ஈடு கொடுத்து அவங்க எல்லாருமே வந்தாங்க. என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி, தேங்க்யூ. அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்துட்டது வந்து எனக்கு வந்து சிவாண்ணா வந்து எனக்கு முருகதாஸ் சார் இங்கேருந்தே எனக்கு தெரியும், எங்கள் எல்லா படமும் அவர் தான் பண்ணிகிட்ருப்பார். ஸோ அவர் வந்து ப்ரொடக்ஷனாக வந்து எல்லாத்தையுமே பார்த்துட்டாரு. அவருக்கும் மிகப்பெரிய நன்றி இந்த நேரத்தில். இதுக்கப்புறம் வந்து ஃபைட் மாஸ்டர் வரும்போது டான்ஸ் மாஸ்டர் வந்து சாண்டி மாஸ்டர் பண்ணாங்க ஒரு சாங்கு, அவருக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப ஷார்ட் பீரியடில் எல்லாமே நான் வந்து பட்டுன்னு ரொம்ப ஷார்ட்டாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே போனதால் அவங்கள கூப்பிடும்போது அவங்க வரணும், அப்போ அவங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்காது, பட் எனக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் வேணும் அப்படிங்கும்போது அவங்களாம் அட்ஜஸ்ட் பண்ணி வந்தாங்க. அதுக்கு அவங்களுக்கும் நன்றி. மாஸ்டர் ரொம்ப நல்லா பண்ணீங்க மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். ஸோ மாஸ்டருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி. காஸ்டியூம் டிசைனர் கமலி, அதுக்கப்புறம் மற்ற எல்லாருக்குமே வந்திருக்க எல்லாருக்குமே நன்றி. கடைசியாக என்னுடைய செல்லம் ஜெய் சார் வந்து சரி இந்த கதைக்கு வந்து ஜெய் சார் நல்லா இருப்பார், அவர்கிட்ட போகலாம் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு எங்கேயுமே இப்போ சரவணன் சார் மூலிமா ட்ரை பண்ணேன். அவர் ஃபோன் பண்ணி சொன்னார்,
அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் இன்னும் ஒரு 2-3 பேர் சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னதுக்கப்புறம் சாரே ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி யாரையா நீ எங்கேயா இருக்க, உடனே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கதை கேட்டார். கதை கேட்ட உடனே நான் பண்ணுறேன்னு சொன்னார். நிறைய பேர் வந்து ஜெய் சார் படம் பண்ணுறாரு அப்படின்ன உடனே எல்லாருமே வந்து ஜெய்யா அவன் ஷூட்டிங்கே வரமாட்டேன், சாரி பிரதர் அவங்க சொன்ன வேலை அப்படி யூஸ் பண்ணுறேன், அவன் ஷூட்டிங்கே வரமாட்டானே, அவனை வச்சுட்டு ஏன் பண்ணுறேன், அதுவெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு நிறைய நெகட்டிவாக சொன்னாங்க. எனக்கே ஒரு தடவை பயமாக இருக்கும்போது நான் அப்புறம் எங்கேயுமே இப்போ சரவணன் சட்டை பேசினேன். சார் இல்லை இதுக்குன்னு இல்லை, அவர் கால் பண்ணார் எப்போ ஷூட் போகிறீங்க அப்படிங்கும்போது இந்த மாதிரினா அப்போ அவர் சொன்னார், அவர் வந்து ஒரு குழந்தை மாதிரி, அவருக்கு கரெக்டாக ஜெல் ஆகிட்டு அவர் கரெக்டாக நீங்கள் ட்ரீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி ஷூட்டிங் ஸ்பாட் இருப்பார் அப்படின்னாரு. நான் அப்போ சரி ஓகே சொல்கிறாரு அவரும் நம்ம அண்ணன் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஷூட்டிங் போயிட்டேன். ரியலாக சொல்கிறேன், ஷூட்டிங்கில் அப்படி தான் நடந்துட்டார். அவர் வந்து உண்மையிலுமே ஒரு குழந்தை மாதிரி. அவருக்கு கரெக்டாக நிறைய பிரச்சனை நடுவில் ஒரு சில இஷ்யூஸ்லாம் போச்சு. பட் நம்ம என்னன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி அவர்கிட்ட போயிட்டு பேசணுன்னா அவர் வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பார். ஒரு ஹீரோவாக ஷூட்டிங் ஸ்பாட்லேயே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவார், அங்கேயே பேண்ட்டை மாற்றுவார். ஏன்னா கேரவனுக்கு போயிட்டு வந்தால் டைம் ஆகிடும், லைட்டிங் போயிட்டு இருக்குது, இவங்க அடுத்த ஷாட் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கேயே பேண்ட்டை ஷர்ட் மாற்றுறதுக்கே பரவாயில்ல பேண்ட்டை மாற்றுவார். அதே போல் வந்து என்ன நம்ம கொடுக்குறோமோ அது பெருசாக எனக்கு அது வேணும் இது வேணும் எதுவுமே பண்ண மாட்டார். அவர்கிட்ட பெரிய ஒரு விஷயமே என்னென்னா ஸ்கிரிப்ட் முன்னாடி நாள்லாம் படிக்கிற அந்த பழக்கம் கூட கிடையாது. அவர் வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறோமோ அதை உள்வாங்கிக்கிறாரு. அதுக்கப்புறம் அது ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு. உண்மையுமே அவர் வந்து எல்லா டைரக்டர்ஸுமே இன்னும் சரியாக யூஸ் பண்ணல, இன்க்ளூடிங் மீ. நான் படம் பார்க்கும்போது இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாமோ, இவரை வச்சுட்டு இன்னும் நல்ல கதைகளே பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸாக வந்து ரொம்ப பயங்கரமாக பண்ணார், ரொம்ப கோஆப்ரேட்டிவாக பண்ணார். எல்லாருக்குமே நான் சொல்லிக்கிறது, அவர் வந்து தப்பு அவர் பண்ண மாட்டார் அப்படின்னு ஏதோ வந்து அவருக்கு வேண்டாதவங்க இல்லை ஏதோ ஒரு சில இன்சிடெண்ட்டை வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு தப்பான ஒரு ஐடியாவே இருக்கீங்க. பட் அந்த மாதிரிலாம் கிடையாது, ரொம்ப நல்ல டைப்பு. ஸோ தேங்க்யூ செல்லம், லவ் யூ. ஸோ எல்லாரையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், வேறு யாராவது விட்டுருந்தாலும் சாரி. எல்லாருக்கும் இந்த படத்தில் உடைத்த அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், அனைத்து லைட்மேன்லேருந்து எல்லா டெக்னீஷியன்ஸும் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. ஹார்ட் ஒர்க்குங்கிறத விட அதை வந்து ஒரு லவ்வோட பண்ணாங்க, எல்லாருமே சந்தோஷமாக பண்ணாங்க. அவங்க எல்லாருக்குமே என்னுடைய மிகப்பெரிய நன்றி. தபஸ் சார் இது எஸ்எஃப்எக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காரு, டிஐ பண்ண கிளமெண்ட்டு, அதுக்கப்புறம் விஎஃப்எக்ஸ் பண்ண அருண், எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வேறு யாராவது விட்டுருந்தாலும் மன்னிச்சிங்க. கடைசியாக விஜய் சார் ஏஆர் முருகதாஸ் சார் டைரக்ட் பண்ணும்போது விஜய் சார் நடித்த சர்க்காரில் தான் என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு. இன்றைக்கி சிஎம் விஜய் சாராக இருக்கும்போது அவருடைய விஜய் சாருடைய சர்க்காரில் என்னுடைய முதல் படம் இயக்குனராக வெளிவருது. அதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த முருகதாஸ் சாருக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் ரொம்ப நன்றி. சிஎம் சார், நீங்கள் எங்கேயாவது இதை பார்த்துட்டு இருப்பீங்க, எல்லாத்தையும் பார்க்கறது தான் உங்கள் வேலையும், கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. அப்போது இந்த தம்பியை ஞாபகம் வச்சிங்க, ரொம்ப நன்றி. எல்லா நண்பா நண்பீஸ் உங்களை நம்பி தான் ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு, ட்ரைலரில் விஜய் சார் ரெஃபரன்ஸ் இல்லை, விஜய் சார் ரெஃபரன்ஸில் தான் ட்ரைலரே இருக்குன்னு. படத்துலேயும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஏன்னா மற்றவங்களுக்கெல்லாம் நான் வந்து விஜய் சார் தம்பி, தளபதி தம்பி, எங்கள் அண்ணனுக்கு நாங்கள் தாண்டா பண்ணுவோம் அப்படிலாம் டைலாக் அடிக்கணும். தனஞ்சயன் சார் சொன்ன மாதிரி எனக்கு அதெல்லாம் தேவையில்ல, என் பேரை சொன்னாலே போதும், பாபு விஜய், நம்ம யாருங்கிறது தெரியும். அதனால் வந்து நண்பா நண்பீஸ். அதுக்கப்புறம் கருப்பு கூட வரோம், கருப்பு கூட நாங்கள் கிளாஷு போட்டி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு 4-5 பேர் கமெண்ட்ஸில் எனக்கே சொல்லிட்டு இருந்தாங்க, நீங்கள் கருப்பு கூட இருக்கலாம், அந்த மாதிரிலாம் கிடையாது. சூர்யா அண்ணன், அவர் விஜய் சார், அவங்க செட்டு, அவங்க வந்து ஒரு பெரிய படம். அந்த படத்தோட வரும்போது ஒரு சின்னதாக ஒரு அட்டென்ஷன் நம்ம படத்து மேலே கிடைக்கும். சரி, அதுக்கு டிக்கெட் கிடைக்காதவங்க இந்த படத்துக்கு வரலாம். அவங்க வரும்போது என்னடா பக்கத்தில் ஏதோ ஒரு படம் ஓடிட்டு இருக்காமே, ஓகே சரி இந்த படம், சரி அதை பார்த்துட்டோம், அடுத்து இந்த படத்துக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படத்தை பற்றி தெரியும். அந்த ஒரு சின்ன ஆசை தான். மற்றபடி அன்பான ஃபேன்ஸ் உங்களுக்கும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறது, எந்த படத்தையும் ஃபஸ்ட்டு நானே வியாழக்கிழமை கண்டிப்பாக வந்து கருப்பு பார்த்துடுவேன். பார்த்துட்டு மறுநாள் நாங்கள் நெக்ஸ்ட் டே தான் வரோம். அப்படியே இந்த படத்தையும் வந்து எங்கள் நண்பா நம்பிஸோட சேர்ந்து, அன்பான ஃபேன்ஸை சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தை வெற்றி படமாக்கணும்னு வேண்டிக்கு விரும்பி கேட்டுக்கிறோம். மீண்டும் ஒரு முறை அனைத்து பத்திரிகைக்காரங்க, நீங்கள் தான் இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கணும். என்னால் பெருசாலாம் ப்ரொமோஷன்லாம் பண்ண முடியாதுங்க. இன்றைக்கி இருக்கிற சினிமா நிலைமைக்கு படங்களுக்கு வந்து தியேட்டர்களுக்கு ஆளுங்களை கொண்டு வருது உங்களை மாதிரி பத்திரிகைக்காரங்க கையில் தான் இருக்குது. வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய விமர்சனம் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். கண்டிப்பாக எல்லாரும் தியேட்டருக்கு வந்து பாருங்கள். இங்கே வந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும் மற்றும் அன்பான ரசிகர்களுக்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி.
வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது சக மனிதர்களாக இருக்கட்டும். நன்றி, வணக்கம். ஒரு விஷயம் மறந்துட்டேன். என்னுடைய அக்கா அவங்க தான் என்னை படிக்க வச்சாங்க. என்னுடைய கஷ்டமான நேரங்கள்லாம் வந்து நான் சின்ன வயசுலேருந்து என்னை வளர்த்தது எங்கள் அக்கா ஆனந்தி. அவங்க இப்போ ஃபாரினில் இருக்காங்க. அவங்களுக்கும் அக்கா ஐ லவ் யூ. சாரிக்கா, மறந்துட்டேன், மன்னிச்சுங்கக்கா. என் நெஞ்சில் குடியிருக்கும் ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி ஸ்டேஜில் சொல்லணுன்ட்டு. ஸோ இங்கே வந்திருக்க அனைத்து பெரியவர்களுக்கும், மீடியா நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, அப்புறம் நம்ம செலிப்ரிட்டிஸ், முருகதாஸ் சார், சசி சார், ஸ்னேகன் சார், அப்புறம் என்னோட ஃபைட் மாஸ்டர், எடிட்டர், மியூசிக் டைரக்டர் அண்ட் கேமராமேன் சார், எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா எல்லாருக்குமே இப்போ வந்து பிஸியாக எல்லாருக்குமே ஒர்க் இருக்கும். ஸோ அதெல்லாம் விட்டுட்டு சரி இவங்க கூப்பிட்றாங்களே, சரி போய் பார்ப்போன்னு ஒரு அன்போடு இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அது இந்த டைமை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து நான் ரொம்ப ப்ரீஷியஸாக பார்க்குறேன். உண்மையிலே இது ரொம்ப சீரியஸாக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் இங்கே வந்ததுக்கு. இப்போ இவ்வளோ பேசணும் கேட்டதில் நம்ம என்ன பேசணும், இப்போ நம்ம எந்த ஃபங்க்ஷனில் இருக்குன்னே மறந்துட்டேன். ஸோ எனக்கு ஆக்சுவலி வந்து ஜென்ரலாக உங்களுக்கு எந்த டைரக்டர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், ஃபேமிலிஸ் எல்லாம் அப்பப்போ கேட்பாங்க. நான் எப்போவுமே சொல்கிற ஒரே பேர் வந்து ஏஆர் முருகதாஸ். எப்போவுமே நான் சொல்லுவேன். கொஞ்ச நாள் போக போக அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சரி வேறு ஏதாச்சும் இவன் பதில் சொல்கிறான்னா பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஆப்ஷன் தரும் அப்படின்னு சொல்லிட்டு மணிரத்னம் சார், சங்கர் சார், ஏஆர் முருகதாஸ் சார், யார் உனக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் அப்பயும் நான் ஏஆர் முருகதாஸ் சார் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா எனக்கு உண்மையிலேயே நான் வந்து அவரோட படங்கள் பார்த்து எனக்கு எந்த அளவுக்கு பிடிச்சதோ, அவர் கூட எங்கேயுமே புண்ணுன்ற படம் அவர் ப்ரொடியூஸ் பண்ண படம். ஸோ அந்த படத்தில் நடிக்கும் போது அவரோட கேரக்டர் அந்த பிஹேவியர்ஸ்லாம் பார்த்து நிறைய நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவருக்கே தெரியாமல் ரொம்ப ஸ்வீட். ஒரு விஷயத்த வந்து கரெக்டாக புரிகிற மாதிரி சொல்லுவார். ஸோ என்கிட்டயும் அப்படி ஒன்று சொன்னார். இன்னைக்கு வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப ஸ்வீட்டாக வந்து படம் ஃபஸ்ட்டு எங்கேயுமே போதும் ஃபஸ்ட் டே ஷூட்டிங்கில் மார்னிங் ஒரு 7 o'clock வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னு சார் வந்திருந்தார். அப்புறம் என்கிட்ட வந்து உங்ககிட்ட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் அப்படின்னாரு. சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னா, நீங்கள் வந்து ஷூட்டிங் டைமில் மட்டும் கொஞ்சம் ஏர்லியராக தூங்கிடுங்க. ஏன்னா நீங்கள் லேட்டாக தூங்குனீங்கன்னா அதுக்கப்புறம் அது ஒரு டார்க் சர்க்கிள்ஸ் வரும். நீங்கள் அதை ஹைட் பண்ணுறதுக்கு ஒரு மேக்கப் போடுவீங்க. அந்த மேக்கப்பை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கேமராமேன் சார் வந்து லைட்ஸ்லாம் செட் பண்ணணும். ஸோ அது அப்படின்னு எல்லாமே மாறும். ஸோ உங்களோட ஒரு சின்ன தூக்கம் வந்து பின்னாடி உங்களோட வேலைகள் இவ்வளோ பாதிக்கும் அப்படின்னு சொன்னது எனக்கு அவ்வளோ புரிஞ்சுது. சார் நான் ஜென்ரலாகவே சீக்கிரம் தூங்கிடுவேன் சார், பட் இன்னிலேருந்து நான் சீக்கிரம் தூங்கிடுறேன் சார் அப்படின்ட்டு. ஷூட்டிங்லாம் இப்போ கூட ஷூட்டிங் எனக்கு நாளைக்கு மார்னிங் ஷூட்டிங்னா அந்த 10:30க்கு எனக்கு முருகதாஸ் சார் ஞாபகம் வந்துடுவார். நல்லவேளை எனக்கு கல்யாணம் ஆகலை சார், இல்லை ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு சார் தூங்க சொல்லியிருக்காரு, நான் படுக்கிறேன் பாய். ஸோ இப்போ வரைக்கும் நான் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அது எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்குது சார். அந்த பழக்கமே வந்து அந்த ஏர்லி ஸ்லீப் அப்படின்ற பழக்கம் நமக்குள்ளே இருக்கும்போது அது 100% மார்னிங் வந்து ஏர்லியராக வேக்கப் பண்ணி ஆகணும். ஸோ அது ரொம்ப பெரிய விஷயம். அது ஃபாலோ பண்ணும்போது அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆண்ட்ராய் வராமல் பார்த்துக்கிறேன் சார். அப்புறம் இந்த படத்தில் வந்து மியூசிக் டைரக்டர் வந்து ஃபஸ்ட்டு வேற ஒரு மியூசிக் டைரக்டர் பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணி டைரக்டர் சார் வந்து நம்ம மூக்குத்தி அம்மனோட மியூசிக் டைரக்டர் தான் நம்மளுக்கு அப்படின்னாங்க. ஓகே சூப்பருங்க, வெரி நைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சாங் கம்போஸ் பண்ணிவிட்டு அந்த சாங் வந்து கேட்டேன் நான். அதோட ஒரு ஃபஸ்ட்டு ப்ளே பண்ண ஒரு 30 செகண்ட்லேயே தெரிஞ்சிச்சு, ஆஹா மாட்டினார் ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர் நம்மக்கிட்ட அப்படின்ட்டு. அக்காடி சாங் தான். அக்காடி சாங் வந்து நீங்கள் ஏர்பாட்ஸில் கேட்கும் போது அவ்வளோ ஒரு குவாலிட்டியாக, அவ்வளோ ஒரு புதுசாக, இது கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தது. அந்த சிங்கிள் ரிலீஸ் ஆகும்போது அப்படி தான் இருந்தது. டக்குன்னு 1 million 2 million 3 million அப்படியே போயிட்டு இருந்தது. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஒரு டேலண்டட் மியூசிக் டைரக்டர் அண்ட் ரொம்ப நீட் ஒர்க் இருக்கும் அவர்கிட்ட. சேம் எடிட்டரும் அப்படி தான். ஸோ படம் பார்த்துட்டு இது கொஞ்சம் எடிட்டருக்கே ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு ஃபிலிம் இது. ஸோ அது படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அண்ட் முக்கியமாக எல்லாருமே சொல்கிற மாதிரி நம்ம கேமராமேன் ரிச்சர்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் நிலைமை நினச்சா எனக்கு உண்மையிலே கஷ்டமாக இருக்குது சார். நான் அப்பப்போ ஷூட்டிங்கில் கூட நம்மள 9 to 6 தான் ஷூட்டிங் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் 8 o'clock போயிட்டு ஓகே ரெடி ஆகிட்டு 6 o'clock அந்த 5:30க்கு சொல்லுவாங்க, டாலிங் அந்த சன்செட்டில் இப்படி ஒரு ஷாட் இருந்தால் நல்லா இருக்குமே
அப்படின்னு சொல்லி ஷார்ட் அப்புறம் பார்த்தா ஷார்ட்டாகவே இருக்கு. அது ஒரு சீன், அது நைட் 10 மணி தான் முடியும், அப்படி எனக்கு தெரியறதுக்கே 7 மணி ஆகும். ஸோ அதெல்லாம் நான் முடிச்சுட்டு நான் கிளம்பி வீட்டுக்கு போகும்போது சார் முடிஞ்சிச்சா ஷூட்டிங் பேக்கப் ஆயிடுச்சான்னு கேட்டால் இல்லை, அவங்க வேற லொக்கேஷன் போயிருக்காங்க, வேற ஏதோ ஷூட் பண்ண போயிருக்காங்க. நைட்டு 12 மணி 1 மணி வரைக்கும் ஷூட் முடிச்சுட்டு திரும்ப மார்னிங் 7 o'clock வந்துடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு டெடிகேஷன் கேமராமேன் சார் வந்து நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர்கிட்ட ஒர்க் பண்ணிக்கும். இப்போ சார் வந்து ரொம்ப ஃபாஸ்ட். எனக்கு அவர் ஒர்க் பண்ணுறாருன்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா அப்போதான் ரீசெண்டாக மாநாடு படம் வந்தது. சார் தான் மாநாடு படத்தோட கேமராமேன். ஸோ அந்த படம் பார்க்கும்போதே தெரியும், அதுவுமே ஒரு கேமராமேன் அண்ட் எடிட்டருக்கு ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு படம் தான். ஸோ சார் தான் பண்ணுறாரா வாவ் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ அது நினச்ச மாதிரியே அந்த அந்த ஃப்ரேம்ஸ், அந்த குவாலிட்டி எல்லாமே வந்து நினச்சிட விட ரொம்ப அதிகமாக நல்லா இருந்தது சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நான் அது வந்து மறக்கவே மாட்டேன். இந்த படத்துக்கு நீங்கள் வந்தது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய லக்கு. ஸோ சேம் அதே மாதிரி ப்ரொடியூசர் நம்ம பாபு விஜய், அவர் தான் ப்ரொடியூசர். ஒரு ப்ரொடியூசர் கூட வந்து எல்லாரோட ப்ரொடியூசரோட கஷ்டம் வந்து எனக்கு தெரியும். பட் வந்து அவ்வளோ க்ளோஸராக நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஏன்னா அந்த ப்ரொடியூசருக்கும் ஒரு ஹீரோ ஆக்டருக்குலாம் வந்து ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் இருக்கும். அவங்க எங்கேருந்து பணம் வாங்குறாங்க, அதுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறாங்க, இது எதுவுமே அந்த ஆக்டருக்குமே தெரியாது. ஸோ அதெல்லாம் தாண்டி இந்த ப்ரொடியூசர் கிட்ட நான் வந்து ஒர்க் பண்ணும்போது எனக்கு ஒரு 10வது நாள் ஷூட்டிங் எனக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, என்ன 2 நிமிஷம் சும்மா இருக்கீங்க, டக்குன்னு இது கொளுத்துற ஷாட் எடுத்துடலாமா அப்படின்னு நான் கேட்டோன்னு இவங்க என்ன ஷாக்காக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ப்ரொடியூசர்னா இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கு அப்படின்றது எனக்கு இந்த படத்துல தான் ரொம்ப க்ளோஸராக தெரிஞ்சது. ஸோ ஒரு பியூட்டிஃபுல் ப்ரொடியூசர் நம்மளுக்கு கிடைச்சிருக்காரு. கரெக்டான படத்துக்கு தேவையான விஷயங்களை செலவு பண்ணுறது, தேவையில்லாத விஷயத்துக்கு செலவு பண்ணாமல் இருக்கிறது. ஸோ அது எல்லாமே ஒரு குட் குவாலிட்டி ஒரு ப்ரொடியூசருக்கு. ஸோ அது நம்ம பாபு விஜய் சார் பண்ணார். அண்ட் டைரக்டர் பாபு விஜய் சார் வந்து சம்டைம்ஸ் படம் ஷூட்டிங்லாம் முடிஞ்சு எனக்கு கனவுலலாம் வர ஆரம்பிச்சிட்டார். சார் டார்லிங் ரெடி டார்லிங் அப்படின்னு. ஓ வீட்டில் இருக்குமா, ஓகே ஓகே அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு எப்படின்னா நம்மளை வந்து டயர்டே ஆக்க மாட்டார். நம்ம வீட்டுக்கு போனால் தான் தெரியும் பயங்கரமா உடம்புலாம் வலிக்குது, என்ன அப்படி பண்ணோம் இன்னைக்கு அப்படின்னா. அவ்வளோ சீன்ஸ் நடிச்சிருப்போம். ஒரு நாள்லயே ஒரு 150 சீன், படத்துலயே 60 சீன் தானே பாருங்க அப்படின்ற மாதிரி எடுத்துட்டே இருப்பாரு. நம்மளுக்கு டயர்டே ஆகாது. ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டடா நம்மள அந்த அந்த ஒரு பவருக்குள்ள கொண்டு வருவார். கொண்டு வந்து வேலையை வந்து கரெக்டா அவருக்கு வேலையை வாங்க தெரியும். அதே மாதிரி ஏதாச்சும் சின்ன சின்ன சஜஷன் சொன்னா கூட வந்து அது ரொம்ப அழகா எடுத்துக்க மாட்டாரு. இல்ல நான் சொன்னதே நல்லா இருக்கு, அதே பண்ணலாமே அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட ரொம்ப செல்லம் டார்லிங் அதெல்லாம் இது வந்து இப்படி பண்ணா நல்லா இருக்குமே, இது பண்றது வந்து விஜயகாந்த் சார் பண்ற மாதிரி இருக்கு, நான் வந்து எப்படி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் புரிய வச்சதுக்கு அப்புறம் அவருக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட் லெவல் வந்து ஒரு வாட்டி பண்ணி காட்டுங்க பார்ப்போம் அப்படின்னு நம்பிக்கை இல்லாம கேட்பாரு. அது பண்ணி காமிச்சதுக்கு அப்புறம் அவர் ஓகே இது ஓகே அப்படின்னுவாங்க. ஸோ அவரு அதே மாதிரி தான் அவர் வந்து ஃபர்ஸ்ட் என்கிட்ட வந்து கதை சொல்லும் போது, கதை சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பல ஃபோன் கால்கள், எங்கேயுமே போதும் டைரக்டர் சரவணன் கால் பண்ணாரு, தனஞ்சயன் சார் கால் பண்ணாங்க. அப்புறம் நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இப்ப யாருப்பா அந்த பாபு விஜய் அப்படின்னு. நான் தான் நெக்ஸ்ட் ஃப்ரைடே மீட் பண்றேன், என்ன அப்புறம் டெய்லி எல்லாரும் கால் பண்றீங்க, அப்புறம் இது ஃப்ரைடே இருக்கும் தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவர் கால் பண்ணி நீங்க நாளைக்கே வந்துருங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டு, அவர் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு எல்லாருமே இவரோட கதையை கேட்க சொல்லி தான் கால் பண்ணாங்க. பட் இவரு அவர்கிட்ட ஒர்க் பண்ணாருன்னு எனக்கு தெரியாது. அவர் வந்தோடனே யார்கிட்ட ஒர்க் பண்ணீங்கன்னா ஏஆர் முருகதாஸ் சார் கிட்ட தான் ஒர்க் பண்ணேன்னா, நம்ம படம் பண்ணலாங்க ஓகேங்க அப்படின்ட்டு. ஏன்னா சார் கிட்ட இருந்து வராங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பா ஒரு பெரிய ஒரு குவாலிட்டி இருக்கும் அவங்க கிட்ட. ஒரு ஒன்லி சினிமா தான் பேசுவாங்க. நம்ம எங்கேயுமே புதும் சரவணன் சாரா இருந்தாலும், அது சார் கிட்ட இருந்து நம்ம பாபு விஜய் வந்தாலுமே அந்த சினிமாவோட அந்த பேஷன் வந்து அவங்க கிட்ட பார்க்கலாம். அது நிறைய நம்மளும் லேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ சாரோட படத்துல போய் ஒர்க் பண்ணி லேர்ன் பண்ண முடியாததெல்லாம் அவங்களோட அசிஸ்டன்ட் படத்துல ஒர்க் பண்ணா லேர்ன் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆல்மோஸ்ட் அவங்களோட பேட்டர்ன்ல தான் இருப்பாங்க. ஸோ எனக்கு கதை சொன்ன உடனே ரொம்ப பிடிச்சது. அண்ட் அவர் ஒரு நம்பர் ஆஃப் டேட்ஸ் சொன்னார். அதோட ரொம்ப ஏர்லியாக தான் படம் முடிச்சாங்க. படம் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வந்து இப்போ எல்லாரும் சொன்னாங்க படத்தில் நிறைய நம்ம நம்ம மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் அண்ணனோட சாயல் இருந்தது அப்படின்ட்டு. அதுக்கு காரணம் என்னன்னா, நான் படத்தில் வந்து அவரோட ஃபேன் ஆக்சுவலி. ஸோ அவரோட ஃபேனாக நான் படத்தில் இருப்பேன். ஸோ அதனால அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் அவரை பேஸ் பண்ண சில சீன்ஸ்லாம் வந்து இருக்கும். அவரை மாதிரியே கொஞ்சம் பாடி லாங்குவேஜ் பண்ணுறது, அவர் மாதிரி டைலாக் பேசுகிறது அதெல்லாம் இருக்கும். பட் செகண்ட் ஹாஃப்ல கதைக்குள்ள போகிற மாதிரி ஒரு இம்பேக்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே இருக்கும். பட் இது செகண்ட் ஹாஃபே ஒரு பெரிய ஒரு சேலஞ்சிங், ஒரு ஃபர்ஸ்ட் டைரக்டருக்கு ஒரு பெரிய சேலஞ்சிங் ஸ்கிரிப்ட் தான். ஏன்னா இது வந்து லைக் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி தான். அவர் நினைச்சாருன்னா ஈஸியாக
ஒரு கமர்ஷியலாக ஒரு செகண்ட் ஹாஃப்ல அது கொண்டு போயிருக்கலாம். பட் அவர் எந்த இடத்துலையுமே அதை விடலை. நான் கூட ஒரு இன்ட்ரோல் பேக்கில் கூட நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்த டைலாக் கூட நான் கேட்டிருந்தேன், இது இன்ட்ரோலில் இருந்தால் நல்லா இருக்குமேன்ட்டு. பட் அதுக்குமே அழகான ரீசன்ஸ்லாம் வச்சுருந்தார். இல்லை இப்படி வந்தால் ஹீரோயிசமாக போகணும் செகண்ட் ஹாஃபில், நம்ம கதை அப்படி பேஸ் பண்ணி இல்லை. ஸோ அப்படின்னு சொல்லி படத்துக்கு என்ன வேணுமோ, ஒரு ஹீரோக்குன்ட்டு ஒரு இம்பார்ட்டன்ஸ் மூவியில் இல்லாமல் அந்த கதைக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ஸோட ப்ளஸ் ஹீரோவை மாசா எப்படி காட்டுறதுன்னு அந்த அளவுக்கு ஒரு ஒரு பேக்கேஜாக அவர்கிட்ட இந்த படத்தை எடுத்திருந்தாரு. ஸோ எல்லாருமே படத்தை வந்து நீங்கள் தேட்டரில் பாருங்கள். நீங்கள் தேட்டரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்கன்ட்டு நான் நம்புகிறேன். அவ்வளோதான்ல. இல்லை எப்பெல்லாம் எது பேசினாலும் பயமாக இருக்குது மார்க் பண்ணி. ஸோ ரொம்ப சந்தோஷம். இந்த படம் மாதிரி தான், நம்ம படத்தோட டைல் மாதிரி தான் சற்றென்று மாறுது வானிலை. நம்ம இங்கேயே இப்போ ஒரு பெரிய வானிலை மாற்றம் வந்திருக்கு. இந்த மாற்றம் வந்து இதுக்கப்புறம் எப்பவுமே மாறாது அப்படின்னு நான் நம்பிக்கையாக இருக்கேன். உங்களுக்குலாம் பிடிச்ச ஒரு கிளைமேட்டாக தான் இனிமேல் இருக்கும் தமிழ்நாடு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருமே இந்த படத்தை வந்து தேட்டரில் வந்து பாருங்கள். இங்கே வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நன்றி. What is it?